வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமானி வெளியீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கப்படும், ரணில் தெரிவிப்பு. டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் தொழில் மற்றும் கற்கை நடவடிக்கைகளுக்கு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கான விசேட வேலை திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமானி வெளியாகியுள்ளது. மேற்படி வர்த்தமானியில் தேயிலை, ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியம் 1700 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாளாந்த ஊதியம் 1350 ரூபாவாகவும் நாளாந்த மேலதிக கொடுப்பனவு 350 ரூபாவாகவும் வழங்கப்படும் என்பதுடன் நாளாந்த ஊதியமாக 1700 ரூபாய் வழங்கப்படும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். கோட்டகலையில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கோட்டகலையில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனையால் மலையக மக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அவ்வளவு பிரச்சனையிலும் அவர்கள் நமக்கு தேயிலையை பறித்துக் கொடுத்தார்கள். அந்த தேயிலையை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் ஊடாக 2023ஆம் ஆண்டு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரித்தது. 2024ஆம் ஆண்டிலும் அந்நிய செலாவணி அதிகரித்து வருகிறது. இதற்காக பெரும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஜனாதிபதி என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களின் வியர்வையால் தான் நாடு இன்று முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் இனியும் நாம் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னோக்கி செல்ல மாட்டோம். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு இனியும் தீர்வை வழங்காமல் நாம் இருக்கப் போவதில்லை. நாம் தற்போது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரித்துள்ளோம். இதனால் தனியார் துறையினரும் அவர்களது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளனர். தற்போது எஞ்சியிருப்பது மலையக தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். இதனால் தான் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரித்துள்ளார். இந்த மக்களின் பிரச்சனைகளை நாம் மறக்கவில்லை. அடுத்த 10 தொடக்கம் 15 வருடங்களில் இவர்களின் வீட்டு பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும். எமது ஆட்சியில் மலையக மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த வருடத்திற்கான கட்டணத்தை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மாத்திரமே திருத்த முடியும் என்றும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் அமுலாகும் வரையில் சீமேந்து விலையை குறைப்பதற்கு சீமேந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக அந்த நிறுவனங்கள் விடுத்துள்ள அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 50 கிலோகிராம் சீமேந்து மூடை ஒன்றின் விலையினை 50 ரூபாவால் குறைத்து 2400 ரூபாவுக்கு விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண திருத்தத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத் ஹேர தெரிவித்தார். மின்சார உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இருந்து பெறுவது என்ற கொள்கை முடிவை அரசாங்கம் எட்டியுள்ளது. நீர், சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் பெரும் பங்களிப்பை செய்கின்றன. 10 மெகாவாட்டிற்கு குறைவான காற்றாலை அல்லது சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்களை விரைவாக பெற மின்சார திணைக்களம் மற்றும் சூரிய சக்தி ஆணையம் இணைந்து புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. விரைவில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பெற முடியாவிட்டால் எதிர்காலத்தில் மின் நெருக்கடிகள் உருவாகலாம். மின் உற்பத்தி நிலையங்களை விரைவுபடுத்துவதற்கான புதிய திட்டத்தை தற்போது தொடங்கியுள்ளோம். சோலார் பேனல் திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் விரைவில் மின்சார கட்டணத்தை குறைக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது. அது மக்கள் உணரக்கூடிய வகையிலான குறைப்பாக இருக்கும் எனவும் இந்திக அனுரத் ஹேரத் கூறினார். கொழும்பு நுகர்வோர் விலைச்சீட்டின் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சீட்டின் மூலம் அளவிடப்படும் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் ஏப்ரல் மாதம் 1.5% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் கூறுகின்றது. கடந்த மாதம் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி நுகர்வோர் விலைச்சீட்டின் அடிப்படையிலான பணவீக்கம் 0.9% என்று கணக்கிடப்பட்டது. ஆண்டு அடிப்படையில் உணவு பணவீக்கம் கடந்த மார்ச்சில் 3.8% இருந்தது. ஆனால் அது ஏப்ரலில் 2.9% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் உணவு அல்லாத குழுவின் பணவீக்கம் மார்ச்சில் 0.5% இருந்தது. அது ஏப்ரல் மாதத்தில் 0.9% உயர்ந்தது.
போக்குவரத்து, மதுபானங்கள், புகையிலை, போதைப் பொருட்கள், கல்வி, உணவகங்கள், ஹோட்டல்கள், இதர பொருட்கள் மற்றும் சேவைகள், வீடுகள், நீர், மின்சாரம், எரிவாயு, பொழுதுபோக்கு, பிற எரிபொருட்கள் மற்றும் ஆரோக்கியம், கலாச்சாரம், தகவல் தொடர்பு, ஆடை மற்றும் பாதனைகள், வீட்டு உபகரணை வழங்குதல் மற்றும் வழக்கமான வீட்டு பராமரிப்பு என்பன 2023 ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது குறைவடைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் தொழில் மற்றும் கற்கை நடவடிக்கைகளுக்கு செல்வதற்காக எதிர்பார்க்கும் இலங்கையர்களின் கனவை நனவாக்கும் விசேட வேலைத்திட்டம் ஒன்று கொழும்பு 5 ஹேவ்லாக் சிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த வேலைத்திட்டமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இலவசமாக நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சரியான முறையில் செல்வதற்கு வழிகாட்டுவதே இதன் நோக்கம் என்பதுடன் இதில் ஆஸ்திரேலியாவின் பிரதான குடியேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சட்டத்தரணிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் மாணவர் விசா, ஸ்பான்சர் விசா உட்பட அனைத்து விசாக்களும் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படும். அத்துடன் இதன்போது சரியான பல்கலைக்கழகம் ஒன்றை தெரிவு செய்தல், குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கான பாடநெறியை தெரிவு செய்தல், புலமை பரிசலுக்கு அவசியமான தகுதி பெறுதல் ஆகியவற்றை தெளிவுபடுத்தப்பட உள்ளது. மேலும் புலமை பரிசலுக்கு ஈடுபடுத்தல், நிதி தேவைக்காக சரியான ஆலோசனை வழங்குதல் மற்றும் தொழில் விசாவுக்கு அவசியமான அனுசரணைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான வழிமுறை தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை களமிறக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கவாதியான டிபி இளங்கரத்னவின் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளதாவது: சுதந்திர கட்சியின் இந்த நிலைமைக்கு அரசாங்கத்திற்கு சென்று எமது கட்சியினர் தான் பொறுப்பு கூற வேண்டும். நாம் அறிவித்ததை போன்று அவர்கள் அன்று அரசாங்கத்துடன் இணையாமல் இருந்திருந்தால் இன்று நாம் தான் முன்னணி கட்சியாக இருந்திருப்போம். அமைச்சு பதவிகளுக்கு ஆசைப்பட்டுதான் அவர்கள் சென்றார்கள். இவ்வாறு செய்துவிட்டு என் மீது குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். காய்ந்த மரத்திற்கும் யாரும் கல்லறிய மாட்டார்களே. நான் ஒரு தடவை ஜனாதிபதியாக இருந்து விட்டேன். இன்னொரு தடவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க மாட்டேன் என்று நான் பதவியேற்ற போதே தெரிவித்திருந்தேன். தற்போது விஜயதாஸ் ராஜபக்ச மீதுதான் பலரும் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அவர்தான் வேட்பாளராக எமது கட்சி சார்பாக களமிறங்குவார். எமது தரப்பிலிருந்து 11 பேர் அரசாங்கத்திற்கு சென்ற போது நாம் ஒரே ஒருவரை தான் எமது பக்கம் எடுத்தோம். அந்த நபர்தான் சிறப்பான நபராகவும் இருக்கின்றார். எனவே விஜயதாஸ் ராஜபக்சவுக்கான முழுமையான ஆதரவை நாம் வழங்குவோம் என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 31வது ஆண்டு நினைவு தினம் இன்று புதன்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களின் பங்கேற்போடு கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தின் நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சர்வமத வழிபாடுகளோடு ஆரம்பமானது. பின்னர் மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் மகனான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ரணசிங்க பிரேமதாசவின் பாரியார் ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய முக்கிய அரசியல் பிரதிநிதிகளால் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு எதிர்க்கட்சித் தலைவரால் ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு மலர் மாலையும் அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகள் இந்த ஆண்டுடன் நிறைவுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று எனது தந்தையின் நினைவு தினத்தை அனுஷ்டிக்கின்றோம். யுத்தத்தின் போதும் ஜேவிபி கலவரத்தின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு அவர் இடமளிக்கவில்லை. அதேபோன்று தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டி பயணிக்க வேண்டியுள்ளது. எனவே எந்தவித பேதமும் இன்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒற்றுமையினை அரசியல் சந்தர்ப்பவாதத்தை புறந்தள்ளியதாக இருக்க வேண்டும். தேசிய தேவையை அடிப்படையாக கொண்டே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ரணசிங்க பிரேமதாச குடும்பத்தை விட நாட்டுக்கே முன்னுரிமை அளித்தார். குடும்பத்தாரருக்கும் நண்பர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் அவர் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. மக்களுக்காக மாத்திரமே சேவை செய்தார். அவர் ஆரம்பித்த சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு எமது இலக்காகும் என்றும் அதுவே அவருக்கு நாம் செய்யும் கைமாறு என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.